கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வாழை தோட்டத்தில் பாய்ச்சிய உர கரைசலை குடித்த 40 ஆடுகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காளிமங்கலம் மலை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆடு மேய்க்கச் சென்று மாலை வீடு திரும்பும் போது வாழை தோட்டம் ஒன்றில் பாய்ச்சியிருந்த தண்ணீரை குடித்த 40 ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மயங்கி விழுந்து உயிரிழந்தன. விளைச்சலுக்காக வாழை தோட்டத்தில் உர கரைசலை தண்ணீரில் கலந்திருந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கூட்டு குடிநீர் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஆறாக ஓடி வீணாகி வருகிறது. நகராட்சிக்குட்பட்ட காந்தி சாலை ஓரத்தில் 3 தினங்களுக்கு முன்பு கூட்டு குடிநீர் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டது. குடிநீர் சாலையில் ஆறாக ஓடி வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள பொதுமக்கள் விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் துக்காச்சி கிராமத்தில் நியாய விலைக் கடை சரிவர திறக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துக்காச்சி கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடை சரிவர திறக்கப்படுவதில்லை எனவும், அப்படி திறக்கப்பட்டாலும் அத்தியாவசிய பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் கிராமவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் நியாய விலைக் கடைகளில் முறையாக அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காததால் பொதுமக்கள் திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இயற்கையாக அமைந்திருக்கும் மணல் திட்டிலிருந்து மணல் அள்ள அனுமதி வழங்கிய அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். எடக்குடி கிராமத்தில் 15 ஏக்கரில் உள்ள மணல் திட்டிலிருந்து மணல் அள்ளக்கூடாது என பகுதி மக்கள் அதிமுகவினருடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக பகுதி கிராம மக்கள் அதிமுகவினருடன் சேர்ந்து வட்டாட்சியரிடம் மனுவும் அளித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அனுமதியை மீறி மண் அள்ளப்படுவது குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு 15 ஏக்கருக்கு மேலே மணல் படிஞ்சிருக்கு. அந்த மணலை உதயகுமார் என்ற நபர் போலியாக அதை மண்ணுன்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 12/7/2024 லைசன்ஸ் வாங்கியிருக்காரு 11 மாதத்துக்கு. அந்த 11 மாதங்கிற இந்த 6ஆம் மாதம் வரை முடிய போகுது. அந்த மணலை அள்ளுனாக்கா வெள்ளம் வரும்போது வெள்ளம் உடையுங்க, கொள்ளிட கரை உடையும். கரை உடஞ்சிதுன்னா கொள்ளிடத்தை தாண்டி சீர்காழி வரைக்கும் போகிற தண்ணி கூட திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா பாபநாசம், கும்பகோணம், திருடமருதூர், பூம்புகார், சீர்காழி வரைக்கும் தண்ணி பாயுங்க. தண்ணி பாய்ஞ்சினா பல லட்சம் மக்களுடைய உயிர் இது பாதிக்கப்படும். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு சர்க்கரை ஆலைக்கு பெட்ரோல் கேனுடன் வந்த விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை நடப்பு அரவை பருவத்தில் 55,000 டன் கரும்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 4,000 டன்னுக்கு மட்டுமே பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக பணம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் கரும்புக்கு பணம் வரவில்லை என கூறி விவசாயிகள் பெட்ரோல் கேனுடன் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்ததால் 16 மாணவ மாணவியர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஓங்கூர் கிராமத்தில் ஆர்சி தொடக்கப்பள்ளி என்ற அரசு உதவி பெறும் தனியார் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்ததால் 16 மாணவ மாணவியர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.